Alhamdulillah Rabbil Alameen. As-salatu was-salamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqala Allahu ta'ala yawma yuhma 'alayha fi nari jahannama fatukwa biha jibabuhum wa junubuhum wa dhuhuruhum hadha ma kanaztum li anfusikum ஃபதூக்கு மா குன்தும் தக்னிசூன். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹுவின் அருளால் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அவனது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய தினத்திற்கு பிறகு நாளைய தினத்திலிருந்து ரமதானினுடைய முக்கியமான இறுதி 10 நாட்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். இதுபோன்று உரையாடுவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழல்களும் கூட கிடைக்காது. பெருமளவிற்கு இஷாவுக்கு பிறகு ஓய்வெடுத்ததற்கு பிறகு இரவு நேரத்தில் அல்லாஹுவை நின்று வணங்கி அவனினுடைய அருளை பெரும் விதமாக வணக்க வழிபாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இபாதத்துகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயம் சூரத்து தௌபா என்ற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவில் அல்லாஹ் இறக்கினார். இந்த அத்தியாயம் பல செய்திகளை பதிவு செய்தாலும் கூட குறிப்பாக ஜக்காத்தை பற்றி இந்த அத்தியாயம் அதிகமாக பேசியிருக்கும். ஜக்காத் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும், ஜக்காத்தை எப்படி நாம் வசூல் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், ஜக்காத்து கொடுக்காவிட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய அதிபயங்கர தண்டனைகளை பற்றியெல்லாம் இந்த அத்தியாயம் கொஞ்சம் ஒழுக்கத்தோடி பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம். குர்ஆனினுடைய ஏனைய எல்லா அத்தியாயங்களும் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படும். இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் குர்ஆனில் பிஸ்மில்லா என்ற வார்த்தை இல்லாமலேயே பயன்படுத்தப்படும். அதற்கு பல காரணங்கள். இதில் ஒன்று காரணம், முந்தி ஓதப்பட்ட இதற்கு முந்தைய அத்தியாயம் சூரா அன்ஃபாலோடு இது இணைந்த ஒரு அத்தியாயம் என்று சொல்லப்படும். சூரா அன்ஃபால் இதுவும் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் இறங்கிய அடிப்படையில் இதை பிரிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு கருத்து இஸ்லாமிய உலகில் உண்டு. அப்ப இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களும் ஜக்காத்தை மையப்படுத்திய ஒரு வசனங்கள் தான். அதில் ஒரு வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டது, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாபுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். தங்கங்களையும் நகைகளையும் சேமிப்புகளாக சேமித்து வைத்துக்கொண்டு யாரெல்லாம் அதற்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்துகளை முறையாக கொடுக்கவில்லையோ என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேமிப்புகளையும் சேமித்து வைத்துக் கொண்டு தவறல்ல, சேமிக்கலாம். ஆனால் அதை சேமித்து வைத்துக் கொண்டதற்கு பிறகு அதற்கு முறையான ஜக்காத்துகளை யார் கொடுக்கவில்லையோ அந்த சேமிப்புகள் எல்லாம் நரக நெருப்பிலே உருக்கப்பட்டு காய்ச்சப்பட்டு அவர்களினுடைய தலையிலும் அவர்களினுடைய விலாப்புறங்களிலும் அவர்களினுடைய முதுகு பகுதிகளிலும் முகங்களிலும் அப்படி ஊத்தப்படுமாம் நாளைக்கு மறுமையில். அப்படி ஊத்தப்படும் பொழுது அல்லாஹ் சொல்வானாம், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும். இது வேதனை அல்ல, நீ சேமித்த சேமிப்புகள் இவைகள் எல்லாம். எதற்கு நீ ஜக்காத்து கொடுக்காமல் ஏழைகளை மறந்து நீ சேமித்து வைத்துக் கொண்டிருந்தாயோ இதுதான் அது. ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். நீ சேமித்ததை சுவைத்துப்பார். உலகத்தில் நீ சேமிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பூரிப்பு இருந்தது, எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது, அதை பார்த்து பார்த்து நீ எவ்வளவு பூரிப்பு அடைந்தாய். இதோ அந்த சேமிப்பை கொஞ்சம் நீ சுவைத்துப்பார் என்று அல்லாஹ் கேலியாக அவர்களை மட்டப்படுத்தி அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்பதாக திருமறை குர்ஆன் சூரத்து தௌபாவினுடைய 35வது வசனம் பேசுகிறது. அன்பு சகோதரர்களே, ஜகாத் என்பது கருணை அல்ல, அது கடமை. ஜகாத் என்பது கருணை அல்ல,
ஏதோ ஜும்மாவினுடைய பயானுக்கு பிறகு ஏதோ ஒரு வேலை, வெளியிலே ஒரு ஏழை நிற்கிறார், உடம்புக்கு முடியாதவர் நிற்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் உதவி செய்கிறோம் அல்லவா, இது கருணை. ஆனால் ஜகாத் என்பது கடமை. ஜகாத்திற்கும் கருணைக்கு சதக்கா என்று சொல்லிக் கொள்ளலாம். தேவைப்படக்கூடியவருக்கு நாம் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் கொடுக்கலாம். யாருக்கும் கொடுக்கலாம், எவ்வளவும் கொடுக்கலாம், எதையும் கொடுக்கலாம், எப்படியும் கொடுக்கலாம். இதுதான் சதக்கா என்று சொல்லப்படும். வெளியிலே ஒரு மருத்துவத்திற்காக ஒருவர் கையேந்துவார், வெளியிலே ஒரு பெண்மணி வறுமையினுடைய கோரப்பிடியில் கையேந்துவார், வெளியிலே ஒரு மனிதர் வேறொரு தேவைக்காக, இப்படி இதெல்லாம் சதக்காக்கள், உபரியானவை. இதற்கு எந்த அளவும் கிடையாது. இது இஸ்லாம் வலியுறுத்தும். இதையெல்லாம் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து 2 வானவர் இறங்குவார். அல்லாஹும்ம அத்திமுன் ஃபிகா, கொடுப்பவனுக்கு ரப்பே நீ கொடுப்பாயாக, கொடுக்காமல் பொத்தி வைப்பவனை நீ இழிவுபடுத்துவாயாக என்றெல்லாம் சபிக்கிறார். அது சதக்காக்கள். ஜகாத் என்பது அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவை நம்முடைய பொருளாதாரம் எட்டுமையானால் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு அல்லாஹ் ஒரு அளவை சொல்லி இருப்பான். அதை அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நபர்களை காட்டியிருப்பான், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்ட வேண்டும். அப்படி எட்டும் பட்சத்தில் அல்லாஹ் ஒரு அளவை தேர்வு செய்கிறான். நாம தேர்வு செய்யக்கூடாது. ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத்துகள் அல்லாஹ் தேர்வு செய்தார். அதுபோலத்தான் அந்த குறிப்பிட்ட அளவை நம்முடைய பொருளாதாரம் அடையும் பொழுது அல்லாஹ் தேர்வு செய்வான். இவ்வளவு நீ கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருக்கிறான். அவ்வளவை யாருக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சிலரை தேர்வு செய்திருக்கிறான், அவர்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறவங்க போறவங்களுக்குலாம் கொடுத்துட முடியாது. பள்ளிவாசலுக்கு கொடுக்க முடியாது, அனாதை ஆசிரமங்களுக்கு கொடுக்க முடியாது, பொது கூட்டங்களுக்கு கொடுக்க முடியாது. அதற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபால இந்த அத்தியாயத்திலேயே ஒரு 8 நபர்களை பட்டியலிடுகிறார். அவர்களினுடைய கரத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதற்குத்தான் ஜகாத் என்று சொல்லப்படும். ஜகாத் என்று சொன்னாலே சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தமும் கூட சொல்வார்கள். இனி ஒரு அர்த்தம் சொல்லப்படும், நம்முடைய பொருளை வரக்கூடிய பாதிப்பிலிருந்து பாதுகாப்பது ஜகாத். நம்ம ஜகாத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நேரத்தில் நமது கண்களுக்கு முன்பாகவோ அல்லது நம்முடைய கண்களுக்கு பிறகோ நம்முடைய பொருள் அழிந்து நாசமாகும் என்று குர்ஆன் பேசுகிறது. முந்தைய சமூகத்தில் அல்லாஹ் செல்வந்தர்களை கொடுத்திருந்தான். சபா என்ற ஒரு நாடு இருந்தது. குர்ஆன்ல சூரத்து சபான் ஒரு அத்தியாயமே இருக்கிறது. 22வது ஜுஸூல உங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் படித்து பார்த்தால் அந்த அத்தியாயத்திற்கு பெயரே சபா. சபான்னா என்ன? இப்போ ராமநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, இந்த மாதிரி சபா என்பது ஒரு ஊர், யமனினுடைய ஒரு ஊர். அந்த ஊரினுடைய பெயரிலேயே அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், 2 தோட்டங்களை கொடுத்தான், மகிழ்ச்சியை கொடுத்தான், நிம்மதியை கொடுத்தான். பொருளாதாரத்திற்கு அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான் அந்த அத்தியாயத்தில். ஆனால் அந்த மக்கள் செய்த தவறை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் ஜகாத்து கொடுக்கவில்லை. ஆதலால் ஒரு கட்டத்தில் எவைகளெல்லாம் அவர்களுக்கு செல்வமாக இருந்ததோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் அப்படி தலைகீழாக மாற்றிவிட்டார். அந்த ஊர்லயே ஒரு பெரிய அணை இருந்தது. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்ன கட்டி வாழ்ந்த மக்கள் அவர்கள். முதல் அணையை உலகத்தில் கட்டியவர்கள் சபா மக்கள். காரணம், அவங்க ஊர்ல 2 ஆறு ஓடியது. அல்லாஹ் சொல்கிறான், நஹரானி, 2 ஆறுகள், வலதுபுறத்தில் ஒரு ஆறு, இடதுபுறத்தில் ஒரு ஆறு. இந்த ஆறுகளிலிருந்து விளைச்சல்கள், விளை நிலங்கள் பூத்து குலுங்கும். அந்த ஊருக்குள்ளாக சென்றாலே ஒரு நறுமணம் இருக்கும். சபா நகரம் என்று இன்றைக்கும் அந்த நகரத்திற்கு அதுதான் பெயர். எங்கு பார்த்தாலும் பழங்கள், எங்கு பார்த்தாலும் விளைச்சல்கள். பெரிய அளவிற்கு அவர்கள் சிரமப்படவே வேண்டாம் நீர் பாய்ச்சுவதற்கு. 2 பக்கமும் ஆறு தாராளமாக ஓடுகிறது. உச்சக்கட்டமாக அந்த ஊரினுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், காலம் முழுவதும் நீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக அணையை கட்டினார்கள். அல்லாஹ் சொல்கிறார், உலகத்தில் முதல் அணையை கட்டியவர்கள் அவர்கள். உங்கள் வீடுகளுக்கு சென்று சபா 22வது ஜுஸ்வில் இந்த அத்தியாயம் உண்டு, படித்து பாருங்கள். ரொம்ப மிருதுவான நீர் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நீரை பருகினாலே இன்பமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சுத்தி வெயில் அடிக்கும், ஆனால் இந்த ஊர் மக்கள் மட்டும் குளிர்ச்சியிலே இருப்பார்கள், இதமான குளிர்ச்சியில் இருப்பார்கள். யமனுக்கு ஓமனுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், சபா ஓமன் பக்கத்தில் இருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கும். இன்றைக்கும் கூட அதுதான் என்னது, சுற்றுலாத்தலத்தில் ஒரு பகுதி இன்றைக்கும் அது.
குடிக்கக்கூடிய நீர் அவ்வளவு மகரந்தமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி எல்லாம் இருந்ததுதான். ஆனால் அவங்க ஜகாத்து கொடுக்கவில்லை, கடமையை அவர்கள் பேணவில்லை. நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், அந்த அணையை நாம் உடைத்தோம். அவர்கள் குடிக்கக்கூடிய நீரை நாம் உப்பு நீராக மாற்றிவிட்டோம். அவர்களினுடைய பழங்களை எல்லாம் நாம் புளிப்பு பழங்களாக மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை. ஜகாத் நாம் கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால், எந்த பொருளாதாரத்தை நாம் சேமிப்போமோ மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனையை இன்றைக்கு அல்லாஹ் பேசிவிட்டான். உலகத்திலேயே அல்லாஹ் என்ன செய்வானாம், அந்த வரலாறை பேசி முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், சபா நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒரு முன்னோடிகள், அறிந்து கொள்ளுங்கள், சபா நாடை போன்று நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப ஜகாத் முதலில் அது கருணை அல்ல, நம்முடைய பொருளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் ஜகாத் என்பதை தெரிய வேண்டும். நம்முடைய பொருளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் ஜகாத்துகள். சமீப காலமாக எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர். நான் ரொம்ப இந்த பேச்சை கேட்கக்கூடிய அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் அதிகமாக ரமதானினுடைய இரவு பயானை எல்லாம் அங்குதான் நான் நடத்துவேன். தென்னை மரங்கள் அதிகம். அந்த ஊர்ல நான் வேலை பார்த்திருக்கிறேன். ஊரே பேரே அப்படிதான், தென்னை மரங்கள். எங்கு போனாலும் தென்னை மரங்களாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு. ஆனா சமீபமாக எந்த தென்னை மரமும் அந்த ஊர்ல கிடையாது. ஒரு தென்னை மரம் கூட கிடையாது. பள்ளியில் நின்று சொல்றேன். அந்த ஊர் மக்களே சொன்னார்கள், இடையில ஒரு புயல் வந்தது ஒரு 6 வருடத்திற்கு முன்பு. இந்த ஊர் மக்கள் சொன்னது, அதுவரை அவங்களுக்கு தென்னை மரத்துக்கு ஜகாத் கொடுக்கனே தெரியாது. துடைத்து எரியப்பட்டு விட்டது. கண்ணால் நான் அனுபவித்ததை சொல்கிறேன், நான் கண்டதை சொல்கிறேன். பொழுதுதான் யோசித்து பார்த்தோம், ஜகாத் காலம் காலமாக பூத்து குலுங்கிய மரங்கள். ஆனா அந்த மக்களே அதற்கு பிறகு உணர்ந்து சொன்ன வார்த்தை உண்மைதான். இத்தனை ஆண்டு காலம் இதுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும் எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் கொடுத்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்த அல்லாஹ் மொத்தமா புடிக்கிட்டு போயிட்டாங்க எங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையும் கூட. பாதலால் இந்த ஜகாத்தை பற்றியதான ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இது போன்ற ரமதானில் நாம் கற்றுக்கொண்டால் மட்டும்தானே உண்டது. எப்படி தொழுகை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையோ, நோன்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையோ, அதுபோன்று ஜகாத்தும் ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை. நோன்பு வைப்பாங்க, தொழுவாங்க, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஆனா ஜகாத் என்று வரும்பொழுது மட்டும் இல்லை, எங்க கணவன் பேசக்கூடாது. அட, இது எல்லோருக்கும் சமமான கடமை. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். ஒரு முஸ்லிம் இஸ்லாம் 5 மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸக்கா வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜ பைத்துல்லாஹில் ஹராம மன் இஸ்ததா இலைஹி சபீலா. நோன்பு எப்படி ஒரு பெண் விட்டால் தவறோ அது போன்ற அவனுக்கும் ஜகாத்து கடமை, ஆணுக்கும் ஜகாத்து கடமை. பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கு அவள் ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஆணுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கு அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். இல்ல ஜகாத்துக்கு மட்டும் நாங்க வரமாட்டோம், நோன்பு வச்சிடுறோம், தொழுதுறோம், உம்ரா செய்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், ஆனா ஜகாத்தினுடைய விவகாரத்துல இல்ல. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு இமாம் ஓதினார், யக்னிஸூன ذهب والفضة, சேமித்த தங்க நகைகள் என்று தான் அல்லாஹ் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஓ ஆணே, ஓ பெண்ணே, நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் தங்க நகைகளை நாம் உருக்கி நாளைக்கு மறுமையில் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், ஜஹன்னத்தினுடைய நெருப்பிலே நாம் உருக்குவோம். யுக்வா பிஹா ஜிபாபுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், முகங்களிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் நீங்கள் சேமித்ததை, ஜகாத்து கொடுக்காமல் சேமித்ததை அப்படி காய்ச்சி நாம் ஊற்றி காட்டுவோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை. ஜகாத் எதற்கெல்லாம் கடமையாகும்? மொத்தம் 4க்கு ஜகாத் கடமையாகும். 1, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இருப்புகள், அது தங்க நகையாக இருக்கலாம், வெள்ளி நகையாக இருக்கலாம், அல்லது இன்றைய மதிப்பினுடைய தொகையாக இருக்கலாம். இதற்கு ஜகாத் கடமையாகும். 2வது, நம்முடைய வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கடமையாகும். 3வது,
விளைச்சல் நிலம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலத்திற்கு ஜக்காத் கடமையாகாது. அந்த விளைச்சல் நிலத்திலிருந்து செய்யக்கூடிய அறுவடைகளுக்கு ஜக்காத் கடமையாகும். நான்காவது, கால்நடைகள் இருக்குமையானால் அந்த கால்நடைகளுக்கு ஜக்காத் கடமையாகும். 4 பொருளில் ஜக்காத் கடமையாகும். ஒன்று, நம்முடைய சேமிப்புகள், அது தொகையாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். இரண்டாவது, நம்முடைய வியாபார பொருட்கள், ஜவுளி கடை வைத்திருந்தாலும் சரி, பலசர் கடை வைத்திருந்தாலும் சரி, இரும்பு கடை வைத்திருந்தாலும் சரி, எந்த வியாபாரம் செய்கிறோமோ அந்த வியாபார சரக்கிற்கு ஜக்காத் கடமையாகும். மூன்றாவதாக, நம்முடைய விளை நிலங்கள், நம்ம வயல் இருக்கிறது, வயல்ல இருந்து வரக்கூடிய அறுவடைகளுக்கு ஜக்காத் கடமையாகும். நான்காவதாக, கால்நடைகள். ஒரு அன்றைய காலகட்டத்திலலாம் 200-300 ஆடுகளை வச்சிருப்பாங்க, ஒட்டகம் வச்சிருப்பாங்க, மாடு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கால்நடைகள், அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. அந்த அளவை எட்டும் பொழுது அதற்கு ஜக்காத் கடமையாகும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதில் சேமிப்பு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். வியாபார சரக்குக்கு எவ்வளவு சரக்கு இருக்கோ அதை 2.5% வருஷத்துல ஒரு மட்டும் கொடுத்துடணும். விளைச்சல் நிலம் எப்பெல்லாம் நம்ம அறுவடை செய்கிறோமோ, வானம் பார்த்த பூமியாக இருந்தால் 10% கொடுக்க வேண்டும். நாம் நீர் புகட்டிய பூமியாக இருந்தால் 5% கொடுத்தால் போதும். 400 கிலோவை எட்டணும். நம்ம அறுவடை செய்கிறோம், ஒரு 400 கிலோ அரிசியை நம்ம அறுவடை பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னா, வானம் பார்த்த பூமியா இருந்தது என்று சொன்னார், அல்லது நம்ம ஒரு தென்னை மரம் வச்சிருக்கிறோம், மாம்பழம் வச்சிருக்கிறோம், சப்போட்டா மரம் வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு தோட்டம் வச்சிருக்கிறோம், 400 கிலோ 350 கிலோவை தாண்டிட்டு அப்படின்னு சொன்னா, வானம் பார்த்த பூமியாக இருந்தால் 10% அறுவடை செய்யும் பொழுதெல்லாம் கொடுக்க வேண்டும். 2 வருஷத்துக்கு ஒரு மட்டும் தான் அறுவடை செய்யறோம், பிரச்சனையே இல்லை. 2 வருஷத்துக்கு ஒரு மட்டும் அறுவடை செய்யும் பொழுது கொடுத்தால் போதும். ஒரு வருஷத்திலேயே 2 மட்டும் அறுவடை செய்கிறோம், 2 மட்டமும் கொடுக்க வேண்டும். கால்நடையை பொறுத்தவரையில் அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. சமீபகாலத்தில் அந்த அளவுலாம் நம்மகிட்ட யார்ட்டையுமே கிடையாது. 120 ஆடுகள், 80லிருந்து 120 ஆடுகள் வரை இருந்தால் அதற்கு பிறகு ஒரு கணக்கு இப்படி இருக்கும், அது தேவையில்லை. இப்போ குறிப்பாக எது பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், சேமிப்புகள், இருப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தை அளவாக கொண்டிருக்கிறார்கள், வெள்ளியை அளவாக கொண்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் இஸ்லாமிய உம்மத் அதிகம் தங்கத்தை அடிப்படையாக வைத்து ஜக்காத்தை நிர்ணயிக்கிறது. காரணம், உலகத்தினுடைய அத்தனை நாட்டு கரன்சிகளும் தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அச்சடிக்கப்படுகிறது. நம்முடைய இந்திய நாட்டினுடைய ரூபாயாக இருக்கட்டும், அமெரிக்க டாலராக இருக்கட்டும், சவுதி அரேபியாவினுடைய திர்கம் தீனாராக இருக்கட்டும், ரியாலாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கு அச்சடிக்கப்படுகிறது. நம்ம கையில 10 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாய்க்கு தகுந்த 20 ரூபாய்க்கு தகுந்த தங்கம் நம்ம கையில் இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு பெரிய உலக அரசியல். தங்கத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதனிடத்தில் 86 கிராம் அல்லது 85 கிராம், புரிவதற்காக 85 கிராம் தங்கமோ அல்லது அந்த தங்கத்திற்கான கிரயமோ ஒருவரிடத்தில் இருக்குமையானால் 80 கிராம் இருக்கிறது, ஜக்காத் கடமையாகாது. சொந்த வீட்டுக்கு ஜக்காத் கடமையாகாது. சொந்த வாகனத்திற்கு ஜக்காத் கடமையாகாது. சொந்தமா வீடு கட்டுறதுக்காக நம்ம ஒரு நிலத்தை காசை போட்டு வாங்கி வச்சிருக்கிறோம், கட்டிட்டு இருக்கிறோம், அதுக்கெல்லாம் ஜக்காத் கடை. இஸ்லாம் ரொம்ப இலகுவானது, இரக்கத்தனமுடையது. ஒரு சக மனிதனுக்கு எவை தேவையோ அதில் இஸ்லாம் தலையிடாது. ஒரு வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை, ஒரு வாகனம் தேவை, அதுபோல இது மாதிரி அத்தியாவசியத்திற்கு ஒரு மனிதனினுடைய இருப்பு, கைக்கு கொஞ்சமேனும் தொகை இருக்கணும் எப்பவுமே அவசரத்திற்கு. 85 கிராமுக்கு கீழே உள்ள தொகைக்கோ அல்லது அதற்கு கீழே உள்ள சேமிப்புகள், நகைக்கோ எதுக்குமே ஜக்காத் கடமை கிடையாது, கடமையே ஆகாது. நம்ம எல்லாம் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை அடையவே மாட்டோம். எப்பொழுது 85 கிராமிற்கு மேல் நம்மிடத்தில் இருப்பாக அல்லது சேமிப்பாக தங்கமாகவோ தொகையாகவோ இருக்குமையானால் நம் மீது ஜக்காத் கடமையாகிவிடும். 2.5% நாம் எடுத்துக் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? அதற்கான ஒரு காலம் என்ன? 1 வருட காலம் நம்ம கையில் நிரப்பமாக இருக்க வேண்டும். இந்த 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ரமதானினுடைய பிறை 20 எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்த வருடம் ரமதானினுடைய பிறை 20 எனக்கு ஜக்காத் கடமையாகும். இந்த 1 வருட காலம் என் கையில தொகை நிரப்பமா இருக்கும். இதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் என்னுடைய சுய தேவைக்கு கழிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா, பாக்கி இருக்கக்கூடிய 8 லட்சத்துக்கு கொடுத்தா போதும். புரிகிறதா இல்லையா?
ஒரு வருட காலம் அது ரொம்ப முக்கியம். ஜகாத்துக்கான அளவே அதுதான். நிசாபினுடைய அளவு என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு வருட காலம் நிரப்பமா நம்ம கையில இருக்க வேண்டும். எது குறைகிறதோ குறைந்ததற்கு தேவையில்லை. நோய் ஏற்பட்டது, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எடுத்துட்டோம். இத மாதிரி மற்ற அத்தியாவசிய தேவை, வீட்டில் ஒரு பராமரித்து வேலை இருந்துச்சு, அதனால இந்த இருப்புல இருந்து அந்த பராமரித்து வேலைக்கு எடுத்துட்டோம், தப்பே கிடையாது. இருப்புக்கு மட்டும் அடுத்த வருஷம் கணக்கை பார்க்கணும். போன வருஷம் 10 லட்சம் இருந்துச்சு, இந்த வருஷம் நம்மள்கிட்ட 7 லட்சம் இருக்கிறது. ஒரு வருஷம் நிரப்பமாக இந்த 7 லட்சம் நம்ம கையில இருந்திருக்கிறது. அப்ப இந்த 7 லட்சத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். பெண்கள் அவர்களினுடைய நகைக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத்னு ஒரு நபித்தோழர், ரொம்ப வறுமையில் உள்ளவர். ஆனால் அவங்க மனைவி ரொம்ப பெரிய கோடீஸ்வரி. புகாரி முஸ்லீம்ல இந்த செய்தி வரும். அவங்க பேரு ஃபாத்திமா, அந்த அம்மா பேரு ஃபாத்திமா. இப்போ ரசூலா இப்படி ஜக்காத்தெல்லாம் கொடுக்கணும். குறிப்பாக பெண்களை பார்த்தா ரசூலா சொன்னாங்க, ஒரு பெண்மணி வருவாங்க, அவங்க கையில் ஒரு காப்பு போட்டிருப்பாங்க. ரசூலா கேட்பாங்க, நீங்கள் இந்த காப்புக்கு ஜக்காத் கொடுத்துட்டீங்களாமா? அந்த அம்மாவுக்கு தெரியாது ஜக்காத்தெல்லாம் கொடுக்கணும்னு தெரியாது, இதுக்கும் கொடுக்கணுமா? அப்போ ரசூலா அடுத்து கேட்பாரு, நரகத்தின் ஒரு துண்டை நீ கையில் மாட்டியிருக்கேன். உடனே அந்த அம்மா கலட்டி அப்படியே ரசூலாட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. தங்க நகைகளுக்கு சில மார்க்கறிஞர்கள் எப்பவுமே ஒரு பெண்மணி அணிந்திருக்கக்கூடிய அத்தியாவசிய நகைகளுக்கு கொடுக்க வேண்டாம். வீட்டில் எப்பவுமே ஒரு ரிங்கு போட்டிருப்பாங்க, எப்பவுமே ஒரு காதில் கம்மல் போட்டிருப்பாங்க, எப்பவுமே கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அது எப்பவுமே அவங்களோட உள்ளது, அது சேமிப்பு அல்ல. அவங்க எப்பவுமே பயன்படுத்தக்கூடியது. ஒரு ஆண் எப்போ ரிங்கு போட்டிருக்காருல்ல, மோதிரம் போடுறோம்ல, இந்த மாதிரி ஒரு பெண்மணி எப்பவுமே அவங்க கொலுசு போட்டிருக்கிறாங்க எப்பவுமே. இதுக்கு தவிர அவங்க மீது சேமித்திருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதில் இஸ்லாமிய உலகத்தில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. கொடுக்க முடியல, எப்படி கொடுக்க முடியாம இருக்க முடியும்? தங்கத்துல இருந்து பிச்சு கொடுக்க வேண்டும். இல்ல தங்கம் குறைஞ்சிருமே, அதை குறையணும், இல்லாட்டா மொத்தமா அழிஞ்சிரும். 50 பவுன் இருக்கு, 2.5% கொடுத்துட்டோம்னா குறையும். எப்படி வருஷம் வருஷம் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மொத்தமா குறைஞ்சிருமே. அல்ல சகோதரி, அல்லாஹ் சொல்றான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் வறுமையை கொண்டு பயமுறுத்துவான். வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரா, அல்லாஹ் வாக்கு தருகிறான், கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா ஆயிஷா ஆடு அறுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சப்பையை மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே அந்த சப்பையை எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிக்கும்ல, எல்லாத்தையும், அம்மாவனுடைய வார்த்தை ரொம்ப அற்புதம், எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டேன், இந்த ஒன்று மட்டும் நான் வச்சிருக்கிறேன். ரசூலா திருத்தி கொடுத்தாங்க, எல்லாமே நம்மளிடத்தில் இருக்கிறது, இந்த ஒரு சப்பை மட்டும் நம்மிடத்தில் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சதக்கா பண்ணிட்டோம். அது சதக்கா இல்லை, நமக்கு தான் இருக்குது. இந்த ஒன்றை பயன்படுத்த போறோம், இது ஒன்று தான் அழிய போகிறது. ஏன்னா நாமெல்லாம் பயன்படுத்துறோம், நாமெல்லாம் சாப்பிட போறோம். அதெல்லாம் நாம் சேமிப்பாக அல்லாஹ்விடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறோம். இதை மட்டும் நாம் அழிக்க போகிறோம். நம்பிக்கை ஒரு நாளும் இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு ஹயாத் இருக்கிறது, மௌத் இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் காலம் கடந்து பேச வேண்டும். கொடுப்பதினால் ஒரு நாளும் ரசூல் சொன்னார்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து, கொடுப்பதினால் நீ குறைந்து செல்லவே மாட்டாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். பன்மடங்காக அல்லாஹ் பெருக்குவான். ரொம்ப சகோதரிகளுக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய தயக்கம். இல்லை நகையை எப்படி கொடுக்க முடியும், 100 பவுன் எங்கள் அத்தா போட்டாரு, என் பிள்ளைக்காக நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன். இல்லை சகோதரி, மொத்தமாக அழிந்து விடும், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில ஆணா இருக்கட்டும் பெண், அந்த அம்மா பாருங்க ஃபாத்திமா, இந்த மாதிரி உரையை கேட்ட உடனே ரசூலாட்ட, அந்த அம்மா பெரிய பணக்காரி, ஆனா அந்த நபித்தோழர் வறுமையில. இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. மனைவி பணக்காரரா இருப்பாரு, கணவன் ஏழையா இருப்பாரு. ஏன்னா அந்த அம்மாக்குள்ளது அவங்களுக்கு தான் சொந்து, நமக்கு கிடையாது. என் மனைவிக்கு அவங்க வீட்டில இருந்து வந்தது அது எனக்கல்ல, என் மனைவிக்கானது. ஒரு நாளும் நான் அதில் உரிமை கொண்டாட முடியாது. அவர்களாக இறக்கப்பட்டு எனக்கு தந்தாலே ஒழிய. குர்ஆன் அல்லாஹ் சொல்றா சூரத்து நிசால. அப்போ ரசூலா சொல்றாங்க, இப்படி ஜக்காத் கொடுங்க. அந்த அம்மா வீட்டில் போய் யோசிக்கிறாங்க, சரி எப்படி ஜக்காத் கொடுக்கத்தான், சரி யாருக்கு கொடுக்கறது? அந்த அம்மாவுக்கு முதல்ல முகத்துக்கு வந்துட்டு போனது தான் கணவர் தான். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஒன்னே கேட்கிறாரு தோழர், தான் கணவன்கிட்ட சொல்றாரு, போய் ரசூலாட்ட கேளுங்க, மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா என்று கேளுங்க. ஏன்னா கணவன் மனைவிக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது, இது சட்டம். ஏன்னா என் மனைவியை நான் ஜக்காத் வாங்கக்கூடிய அளவுக்கு கையேந்த விடக்கூடாது.
மகன் அம்மாவுக்கு சக்காத் கொடுக்க கூடாது, மகன் அத்தாவுக்கு சக்காத் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் நான் பார்க்க வேண்டிய பொறுப்பு. அவங்க சக்காத்துக்கு கீழே கையெழுந்த வச்சுட்டு நான் சக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரவே முடியாது. அவர்கள் வறுமையை போக்கி விட்டு தான் நான் சக்காத்தே கொடுக்கணும். அதனால நம்மக்கு ஒரு சின்ன சந்தேகம், கணவன் மனைவிக்கு கொடுக்க கூடாதுல்ல, மனைவி கணவனுக்கு கொடுக்கலாமா? நபித்தோட போய் ரசூலோட போய் கேட்டு வாங்கினேன். அவரும் சொல்லிட்டாரு, உனக்கு தேவை ஓம் மருமை ஓம் கபு, உனக்கு தேவைன்னா நீ ரசூலாட்ட போய் கேளு. அந்த அம்மா வெக்கப்பட்டு ஹிஜாப் அணிஞ்சிட்டு வீட்டு வாசலில் வந்து ரசூலா வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. பிலால் வாராரு. அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, ஹதீஸில் வரும், ஃபாத்திமா வந்திருக்கேன்னு சொல்லு. எந்த ஃபாத்திமான்னு சொல்லக்கூடாது. அந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம், ஒரு தன்மான பிரச்சனை, ஒரு வெக்க உணர்வு. எந்த ஃபாத்திமாலாம் சொல்லாத. காரணம் அன்னைக்கு 10-100 ஃபாத்திமா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகப்பேரும் ஃபாத்திமா தான், ரசூல் மகப்பேரும் ஃபாத்திமா தான், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மனைவி பேரும் ஃபாத்திமா தான். பல ஃபாத்திமா உண்டு. பொதுவாக கேளு. ஒரு ஃபாத்திமா கேட்குறா, கணவனுக்கு மனைவி சக்காத் கொடுக்கலாமான்னு கேட்குறா, அப்படின்னு போய் கேட்டுவாங்க அப்படின்னு பிலால் வந்து ரசூலாட்ட கேட்டோன்னா ரசூலா கேட்பாங்க, யார் அப்துல்லா இப்னு மஸ்ஊதினுடைய மனைவி ஃபாத்திமாவா? ஆமாம், போய் சொல்லுங்கள். ஏனையவர்களுக்கு ஜக்காத் கொடுத்தால் ஒரு நன்மை, கஷ்டப்படக்கூடிய கணவனுக்கு ஒரு மனைவி ஜக்காத் கொடுத்தால் 2 நன்மைன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. அப்ப மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எனக்கு உணவு போட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நான் தான் அவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும், நான் தான் அவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும். என் பொறுப்புல தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க பொறுப்புல நான் இல்லை. எங்க அத்தா அம்மா என் பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஜக்காத் கொடுக்க கூடாது. ஆனா ஒரு மனைவி என்ன செய்யலாம் என்று சொன்னால், அப்ப கணக்கு பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாருக்கோ நம்முடைய பொருளுக்கான சக்காத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஒரு 8 நபர்கள் அல்லாஹ் சொல்கிறார், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன் வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன் வ பி ஸபீலில்லாஹ் வ பினிஸ் ஸபீல். எவ்வளவு அற்புதமான ஒரு சட்டம் பாருங்க. முதல்ல அல்லாஹ் சொல்றான், ஜக்காத்துகள் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்ம மார்க்கத்தில் 2 விதமான ஏழைகள் இருக்கிறார்கள். ஃபுக்கரா, ஃபக்கீர்னு சொல்லுவோம்ல, இன்னொரு மிஸ்கீன் வந்திருக்கிறாருன்னு சொல்லுவோம். 2க்கும் ரொம்ப வித்தியாசம். 2 பேருமே ஏழை தான் தமிழ்ல, ஆனா மார்க்கத்தில் 2க்கும் வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் சொல்ற, இன்னமல் ஃபுக்கரா வல் மசாக்கீன், ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுங்கள், ஏழைக்கு ஜக்காத் கொடுங்கள். 2 ஏழைகளை அல்லாஹ் சொல்றான். ஒரு ஏழை என்னன்னா, அவரினுடைய அன்றாட வாழ்க்கையை கூட கழிப்பதற்கு சக்தியற்ற, நாதியற்று, முதுகுத்தண்டுகள் குனிந்த ஒரு ஏழை. இன்னொரு ஏழை மசாக்கீன் அப்படின்னு சொன்னா, மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா, தினம் சம்பாதிக்கிறாரு, ஆனா அவரினுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அளவுக்கு போதுமானதாக இல்லை. ஒரு ஏழை மொத்தமா கீழே கிடக்கிறான், அவனும் ஏழை, அவனுக்கு கொடுக்கலாம். ஒருத்தர் தேவை, அவர் சம்பாதிக்கிறாரு, ஆனா அவரினுடைய வாழ்வாதாரம் நிரப்பமடையலை, அவருக்கும் கொடுக்கலாம். வல் ஆமிலீன், அரசாங்கமாக இருந்தால் ஜக்காத்தை வசூல் செய்வதற்கென்று அதிகாரிகளை வைத்திருக்கும் அல்லவா, அந்த அதிகாரிகளுக்கு நாம் சம்பளம் கொடுக்க வேண்டும் அல்லவா, அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஜக்காத் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும், அதிகாரிகளை வைத்து ஜக்காத்தை வசூல் செய்யும் பொழுது அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு. அதனால் இந்த ஜக்காத் ஃபண்டில் இருந்து அவங்க குடும்பத்தை நம்ம பாதுகாக்கலாம். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், அவர் இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறாரு, ஆனா அவருக்கு தேவைப்படுது, அவரெல்லாம் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவருக்கு கொடுத்தோம்னா நம்மளை விரும்புவார் அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்க. அவர் மாற்று மதத்தவர் தான், கொடுக்குறாங்க. அவருக்கு தேவைப்படுது, மருத்துவத்துக்கு தேவைப்படுது, அவர்களுடைய சமுதாயம் கைவிட்டுட்டு நம்மள்கிட்ட வந்து கண்ணீரோடு நிற்கிறாரு, வாப்பா எங்க பிள்ளைய அறுக்க போறாங்க, உதவி செய்யுங்க நிற்கிறாரு, உடனே நம்ம கொடுத்துடலாம். அல்லாஹ் சொல்றவள் முஅல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய, உள்ளத்தால் இணக்கமாகக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், மதம் பார்க்காதீர்கள், தேவையுடையவர்களுக்கு கொடுங்கள். வஃபிர் ரிகாப், அடிமைகளை விடுதலை செய்வதற்கு இப்பொழுது கிடையாது. வல் காரிமீன, அதாவது கடன்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். ஒருத்தர் கடன்ல இருக்கிறாரு, அவங்கள்ட்ட சொல்றாரு, ரொம்ப கடன்ல கஷ்டத்துல நிக்கிறேன், என்ன செய்யனே தெரியல, இந்த கடன்ல இருந்து என்னால் மீள முடியல, இது ஒண்ணுதான் எனக்கு பெரிய பிரச்சனை, அவருக்கு கொடுக்குறான். வல் காரிமீன், அடிமைகள் விடுதலை செய்யறது. வஃபீ ஸபீலில்லாஹ், ராணுவ வீரர்கள், இஸ்லாமிய நாடாக இருக்குமையானால் நாட்டை காக்கக்கூடிய, அல்லாஹுவினுடைய பாதை நின்று எல்லையை காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, இந்த மாதிரி காசை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம்.
வபினி சபீல், பயணிகள். பெரிய பணக்காரராக இருந்திருப்பார் இலங்கையில், ஆனால் அகதியா இப்போ வந்து கிடப்பாரு. வெளிநாட்டில் வெளியூரில் பெரிய பணக்காரராக இருந்திருப்பாரு, ஆனால் எல்லாம் போயிட்டு பயணத்தில் வரும்பொழுது எல்லாத்தையும் சுருட்டிட்டு விட்டுட்டாங்க. இன்னைக்கு கையேந்திட்டு இருக்கிறார், இந்த பயணியா நிற்கிறாரு, அவருக்கு கொடுக்கலாம். இவர்களை தவிர வேற யாருக்கும் கொடுக்கவே கூடாது, வேற எதுக்குமே கொடுக்க கூடாது. இதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது சிறந்தது? நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது சிறந்தது. நம்ம ரத்த பந்தத்துல யாரேனும் இந்த 8 பேருக்குள்ள இருக்கிறாங்களா, முதல்ல அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காரணம் அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனக்க மாதா யுன்ஃபிகூன், நபியே உன்னிடத்தில் கேட்கிறார்கள் எப்படி செலவு செய்ய வேண்டும், கொல் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ரத்த பந்தத்திலிருந்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்ம பார்க்கணும், நம்ம சின்ன அப்பா அம்மாங்க தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வாப்பா உமாவுக்கு தான் கொடுக்கக்கூடாது. நம்ம வாப்பா உமாவை சக்காத்து வாங்க கூட வச்சுட்டு நமக்கு கடமையே ஆகாது முதல்ல, அதனால கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம். கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வார்த்தை அத்தா அம்மாவை பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லி கிடையாது. எங்க அத்தா அம்மா கையேந்தக்கூடிய இடத்துல நான் சக்காத்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரவே கூடாது. எங்க அத்தா அம்மாவையும் சேர்த்து தான் நான் என்ன செய்யணும், மேலே தூக்கிட்டு போகணும். என் மனைவி பிள்ளையும் சேர்த்து தான் மேலே தூக்கிட்டு போகணும். பெத்த பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, சக்காத்து கொடுக்கக்கூடாது வாப்பா. என்ன காரணம், அந்த பிள்ளையை செலவு செய்யறதே நாம தானே அந்த பிள்ளையும் சேர்த்து தூக்கிட்டு வரணும். மற்ற உறவுகள், ரத்த பந்தம், உடன் பிறந்தவன், சின்னப்பா பெரியப்பா, குழந்தைங்க, தூரமானவங்க, நம்முடைய அயல்வாசி, நம்முடைய பள்ளியில் தொழுகிறவங்க, தெரியும் வாய் விட்டு கேட்க தெரியாது, ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவர் சூழல் ரொம்ப முடியலை. இதை மாதிரி நம்ம நண்பர்கள் நம்ம கூடயே எப்பொழுதும் ஒன்றா இருக்கிறாரு, ஆனால் நமக்கு தெரியுது பையன் கஷ்டம், கடலில் நிற்கிறான். இந்த வருஷம் சக்காத்தை அவன்கிட்ட கொண்டு போய் பிச்சைக்காரில் உருவாக்காது சக்கா. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சிறுவன் அதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது பொருளாதாரம் பலர் கையிலே புழங்குவதற்காக சூரத்த மும்தஹினான் அல்லாஹ் சொல்லுவான், ஜக்காத்தை நம்ம ஏன் கடமையாக்கணும், ஒரே கையில் பொருளாதாரம் இருக்கக்கூடாது. ஒரு நாடு வலுவடையணும், பொருளாதாரத்தில் ஒரு ஊர் வலுவடையணும் அப்படின்னு சொன்னா எல்லார் கையிலையும் பொருளாதாரம் புழங்கணும். என்கிட்ட ஒரு 10 லட்சம் புழங்கணும், உங்கள்கிட்ட புழங்கணும், எல்லார்ட்டையும் புழங்கினாதான் அந்த நாடு வல்லரசான நாடுன்னு சொல்லுவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த ஜக்காத்தை நாம் கடமையாக்கியதற்கு காரணம் ஒரு இடத்திலே பொருளாதாரம் தங்கக்கூடாது என்பதற்காக. இப்போ தேவையானவர்கள் கையில் கொடுத்து அவங்கள கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும் செல்வந்தர்களாக. இறுதியாக நண்பு சகோதரர்களே, நேரத்தினுடைய சுருக்கம், ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு ஓதப்படக்கூடிய இந்த சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய ஒரு வசனத்தை பற்றி மட்டும் நான் பேசி நிறைவு செய்கிறேன். வமின்ஹும் மன் ஆஹதுல்லாஹ லைன் ஆத்தானா மின் ஃபதுலிஹி. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் நீ எனக்கு தந்தா நான் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லி என்கிட்ட உட்காந்து கேட்டு 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 சரி பொழைச்சி போடான்னு சொல்லி நான் அவனுக்கு கொடுத்துட்றேன், நல்ல செல்வத்தை கொடுக்குறேன், நான் கொடுத்ததற்கு பிறகு அவன் நம்மை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறானே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். வமின்ஹும் மன் ஆஹதுல்லாஹ மின் ஃபதுலிக் லைன் ஆத்தானா, எல்லாம் எனக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அல்லாட துவா செஞ்சுக்கோம்ல, அல்லா நல்ல செல்வத்தை கூடிய அல்லா, அல்லா யார் முன்னாடி போய் பணிஞ்சிடக்கூடாது, யார்ட்டையும் போய் கையேந்திடக்கூடாது, நல்ல செல்வத்தை கூடிய அல்லா. எல்லாரும் கேட்கணும், கேட்கத்தான் செய்ய வேண்டும், மார்க்கத்தில் தடையே கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி எல்லாம் கேட்டீங்க, நான் உங்களுக்கு தந்தன்ல, ஆனால் திருப்பி தந்த பிறகு நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறீர்களே ஏழைகளுக்கு கொடுக்காமல். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னார். என் அன்பான உறவுகளே, அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு செய்திருக்கக்கூடிய ஒரு கேடயம் இந்த சக்காத் என்பதை உள்ளபூர்வமாக உணர்ந்து கொண்டு சத்தியமாக கொடுப்பதினால் குறைந்து போகவே போகாது. அல்லாஹ் பன்மடங்காக ஒமன் அஸ்தகுமின் அல்லாஹி கீழா, அல்லாஹ் தன்னை பற்றி பேசுவான், என்னை விட யாரப்பா உங்களுக்கு உண்மையை சொல்லித்தர முடியும், ஒமன் அஸ்தகுமின் அல்லாஹி கீழா, என்னை விட யார் உண்மை பேச முடியும். அல்லாஹ் கேட்குறான், லா யுஹ்லிஃபுல்லாஹுல் மீஆத், அல்லாஹ் பேச்சு அல்லாஹ் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு அல்லாஹ் மீறவே மாட்டான். லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ் மாறி மாறி பேச மாட்டான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். அந்த ரப்பு சொல்கிறான், நீங்கள் கொடுங்கள், உங்களையும் சேர்த்து நாம் பாதுகாப்போம், பன்மடங்காக உங்களுக்கு தருகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், நம்முடைய சேமிப்புகள், நம்முடைய நகைகள், ஒவ்வொருவரும் நாம் தனியாக ரப்பை சந்திக்க போகிறோம், கபருக்குரிய சந்திக்க போகிறோம். கணவன் மனைவியாக இன்றைக்கி நம்ம வாழ்ந்தாலும் கூட நாம் நாளைக்கு மறுமையில் தனியாக தான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற அந்த பயத்தோடு நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், நம்மீது நோன்பு கடமை நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், நம்மீது தொழுகை கடமை நாம் தொழுது இருக்கிறோம், நம்மீது ஜக்காத்து கடமை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து ஜக்காத்தை மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு நிரப்பமாக கொடுத்து நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையையும் மறு உலக வாழ்க்கையையும் செழிப்பாக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்கட்டும்.
வாழும் காலமெல்லாம் நம்முடைய தலைமுறை எத்தனை நூற்றாண்டுகள் வாழுமோ அத்தனை நூற்றாண்டும் கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ் நம்முடைய கரங்களை கொடுத்து சிவந்த கரம் என்று சொல்வார்களே, கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ் உங்களினுடைய கரங்களையும் என்னுடைய கரங்களையும் அல்லாஹ் மாற்றி தரட்டும். நம்முடைய தலைமுறைகளையும் கொடுக்கும் கரங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கட்டும். யாரெல்லாம் வாங்கக்கூடிய சூழலில் இருப்பார்களோ அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அல்லாஹ் மிக விரைவாக கொண்டு வரட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.